நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, சாமி கும்பிடலாமாப்பா? நீயே பார்த்து பண்ணுமா. ஏன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. என்ன, உங்க செல்ல பொண்ணுகிட்ட இன்னைக்கும் போய் அர்ச்சனை வாங்கிட்டு வரீங்களா? எப்படிமா கரெக்டா சொல்ற? இந்த சீன் இந்த வீட்டுக்கு புதுசா என்ன? அட விடுங்கப்பா, டெய்லி வாங்குறத பத்தாதுன்னு தீபாவளி அதுவுமா போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவுதானே, விடுங்க. அதுவும் சரிதான்டா. ஹாய்ப்பா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்னம்மா, நீ எப்பவும் பிரின்சஸ் தான். நிஜமாப்பா? அப்பா போய் சொல்லுவேனாடா? சொல்லுவீங்க, பட் இது உண்மை, எனக்கு தெரியும். ஹாப்பி தீபாவளி அங்கிள். Thank you. ஹாப்பி தீபாவளி. அக்கா, ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. உங்களுக்கும். இந்திரா, இந்த வெறும் வாயிலே வடை சுடுற வேலையெல்லாம் வேணாம். ஒரு பட்டாசு கூட வாங்கி கொடுக்கல நீங்க இன்னும். பட்டாசு தானே வாங்கி கொடுத்துட்டா போச்சு. அம்மா சும்மா இருடா. முடியாதுப்பா, இவர் சரியான கன்ஜூஸ் மாமா. ஒரு சாக்லேட் கூட இன்னும் வாங்கி தரல. ஹேய், நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்ல. நான் ஒன்ன கேக்கல, மாம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பார்த்தல வைஃப். பாருடா, சீன் ஓவரா இருக்கு இதெல்லாம். சுபா, நீ வேற Dress வாங்கி கொடுத்தியா? ஆமாப்பா, நீங்க 3 Dress, அப்புறம் மகா 1, அப்புறம் சுபா 1, ஜனனி 1, அப்படியே 6 Dress எனக்கு இருக்கு. போதுமா? இப்போதைக்கு போதும். பர்த்டே வருதுல, அப்போதைக்கு மீதி பாத்துக்கலாம். ஜனனி எங்க? இந்திரா, அவளை போய் கூப்பிடு. நான் போறேன். பாரதி எங்கம்மா? குளிச்சிட்டு இருந்தான்ப்பா. அக்கா, இன்னைக்கு சூப்பரா இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ல. பாரதி மொத்தமா ஆஃப் ஆக போறாரு. அப்பா, எங்க என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்தா முதல்ல இந்த அசோக்க சேர்த்து விடணும்ப்பா. நான்சென்ஸ். அம்மா சும்மா இருமா, நீ வேற. வா பாரதி. மாமா, ஹாப்பி தீபாவளி பிரதர். ஹாப்பி தீபாவளி. மாம்ஸ், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி இந்திரா. ஏய், நீ எந்த ட்ரெஸ் போட்டிருக்க? புது ட்ரெஸ் போடலையா? இல்ல, போடல. ஐயா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஏன், இது நல்லா தானே இருக்கு, வீட்ல தானே இருக்கும். நீ ஸ்டார்ட் பண்ணு மகா. சாப்பிட போலாமா? ஹே சோத்து டப்பா, இருடி கொஞ்சம். பூஜை பூஜைன்னு காலையில இருந்து கோல பட்னினா. விடிஞ்சு 2 மணி நேரம் கூட ஆகல. எனக்கு இப்ப பசிக்குது. எப்ப சாப்பாடு போடுவீங்க? இதோ இப்ப போயிடலாம். அம்மா போய் கும்பிட்டுவாங்க. அவ்வளவுதானம்மா? மா, சுபா, நீங்களும் உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். நான் அப்புறமா சாப்பிடுறேன். சுபா, நீ போய் உட்காரு. இல்ல இல்ல, நான் உனக்கு கம்பெனி கொடுக்கறேன். எல்லாரும் சாப்பிட்டோம். நீ உட்காரடி, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. இங்க உட்காரு. என்னம்மா, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? அங்கிள், எங்க வீட்ல தீபாவளினா அப்படியே ரன்னா கலமா இருக்கும். இந்நேரம் 2 ஆடு உயிரை விட்டுருக்கோம். சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்து 1000 வாழை வெடிச்சு அப்படியே தெருவே அதிரி இருக்கும். அப்பா, இப்பெல்லாம் பகல்லே இந்த மஸ்கிட்டோ தொல்லை தாங்கலப்பா. என்ன நம்பலையா?
எங்கள் வீட்டுக்கு வந்து பார் தெரியும். முதல்ல நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களான்னு பாருங்க, அப்புறமா நாங்களாம் வரோம். பேசாம இருன்னு சொன்னா கேக்குறியா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீ என்ன சொன்னேன்னு கேட்டுச்சு. சரி சரி, என்ன பேச்சு? எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க. நோ சின்ன ஃபன் கூட இல்லாம எப்படிப்பா சாப்பிட ஆரம்பிக்கிறது? வெயிட், ஏதாவது பண்ணணும். நீ தானம்மா பசிக்குதுன்னு. நீங்க பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ள நாங்க ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ப்பா. சோ நோ பசி. ஹலோ, எங்களுக்கு பசிக்குது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. அப்பா, நீங்க இந்த தீபாவளி பத்தி ஒரு 2 நிமிஷம் ஸ்பீச் கொடுங்களேன். ஸ்பீச்சா? என்னம்மா புதுசா? ஃபாரின் படங்கள்லாம் பாக்குறோம்ல, எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் சாப்பிடும் போது பேசினா வாயிலே 2 அடி போடுவாங்க. வேற கண்ட்ரீஸ்ல எல்லாம் சாப்பிடுற டைம் தான் ஃபேமிலிஸ் எல்லாம் மீட் பண்ற டைமே. சோ நீங்க இந்த தீபாவளிய பத்தி ஏதாவது பேசுங்கப்பா. அப்பா, பேசினாதான் சாப்பிட விடுவா போல. ஏதாவது பேசுங்கப்பா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வருஷம் என் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் முடிச்சு தலை தீபாவளி கொண்டாடுறாங்க. ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி இது. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து செலிப்ரேட் பண்ற இந்த தீபாவளியை லைஃப் முழுக்க என்னால மறக்க முடியாது. இந்த அப்பா எப்பவுமே இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகிட்டேன். சரி, நெக்ஸ்ட் மாம்ஸ் நீங்க சொல்லுங்க. பொதுவாக எல்லாம் தலை தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் மாமனார் வீட்டுக்கு வருவாங்க. நான் அட்வான்ஸாக 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். எங்கள் வீட்டில் தீபாவளி இன்னும் கலகலன்னு இருக்குன்னு சொன்னேன். பட் ஓகே, தலை தீபாவளி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் போதும் டைம் முடிஞ்சிடுச்சு. சுபா நீ சொல்லு. ஹே, நான் என்ன சொல்றது? சி போடி. ஏய் சும்மா சொல்லுமா. அம்மா சொல்லுடா ஏதாவது. நான் என்ன சொல்றதுப்பா? எனக்கு அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. நான் பண்ண கல்யாணத்தால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அப்பா என் கூட பேசவே மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் என்கிட்ட பேசிட்டாரு. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் எல்லாருக்கும். அப்பா, நீ அப்பாவுக்கு மேல ஃபீலிங்ஸை பிழிஞ்சு போட்டு. ஏ ஜெனனி, நெக்ஸ்ட் நீ. ஜனனி, நீ தான் சொல்லு. இந்த தீபாவளிக்கு நாட்டுக்கு நீ சொல்ல போற நற்செய்தி என்ன? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது, ஏதாவது சொல்லி தான் ஆகணும். ஹே, பேசலனா விடு அவள. நீ சும்மா இரு. உன்னை யாரும் இப்ப பஞ்சாயத்து கூப்பிடல. கம் ஆன் ஜெனனி, சொல்லு. இதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல், அவ்வளவுதான். வரும் போகும். உள்ளுக்குள்ள இன்னர் செல்ஃப்ல ஹாப்பியா இருந்தா ஃபெஸ்டிவல் இருந்தாலும் இல்லாட்டியும் ஹாப்பியா இருக்க முடியும். மனசுக்குள்ள சந்தோஷமே இல்லாம இருந்தா ஃபெஸ்டிவல் என்ன பண்ணும்? அப்பாடி, தத்துவமே சொல்லிட்டியா? நெக்ஸ்ட் மகா, நீ சொல்லு. நான் சொல்லிட்டு இருந்தா கிச்சன்ல தோசை கறிடும். ஆளை விடு. எஸ்கேப் ஆயிட்டான். சரி மாம்ஸ், நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? அப்படிலாம் சொன்னா விட முடியாது, சொல்லிதான் ஆகணும். அதை விடு, நீ சொல்லு. இந்த தீபாவளி உன் செய்தி என்ன? ஆமால, நான் சொல்லணும்ல. இந்த தீபாவளிக்கு அப்பா மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு முன்னாடி இத்தனை அக்காஸ் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் எப்ப கல்யாணம் ஆகி நம்ம ரூட் எப்ப கிளியர் ஆகும்னு கவலையா இருந்தேன். ஒரே வருஷத்துல என் கவலையெல்லாம் காலி பண்ணி என் ரூட் எல்லாம் கிளியர் பண்ண இந்த 2 அக்காவுக்கும் தேங்க்ஸ். சரி, இப்போ சாப்பிடலாமா? இவ வேற என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு காலங்காத்தால எழுப்பி விட்டா. பசிக்குது, சாப்பிடலாமா? மா, இன்னொரு ஸ்வீட் கொடுமா. டாக்டர் ஃப்ரெண்டு, வாக்கிங் கம்பெனி, ஸ்வீட் என்ன? ஸ்வீட் ஸ்டாலே சாப்பிடலாம் நீங்க. லட்டு சூப்பரா இருக்குல்ல? ஆமா சூப்பர். ஆனா இந்த டேஸ்ட்ல நான் எங்கேயோ சாப்பிட்டிருக்கேனே. அப்பா, ரெஸ்டாரண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? இல்லையம்மா. ஆமாம்மா, சூப்பரா இருக்கு. மா, எங்க வாங்கின இது? வாங்கலப்பா, வீட்ல பண்ணது. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கிச்சன்ல? தூங்கல? இல்ல, திடீர்னு எந்திரிச்சேன். இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் பண்ண வேணாமா? இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு கடையில வாங்க போதாதா? எப்படி இருந்தாலும் வீட்ல பண்ண மாதிரி வருமா? அதுக்காக தனியா இருந்து கஷ்டப்படணுமா? இதுல என்ன கஷ்டம்?
அம்மாலாம் வீட்ல தான் பண்ணுவாங்க. மங்களா ஞாபகம் இருக்கு, ஒரு புகை மாதிரி. அது சரி. அதுக்காக இப்படியா மிட் நைட்ல யாராவது ஹெல்ப் கூப்பிடலாம்ல? எல்லாரும் தூங்குறாங்க. ஏன்ட்டு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு தனியா வந்து கஷ்டப்படுற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, என்ன ஸ்வீட் பண்ற? என்னென்னமோ பண்றேன். என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. என்ன மகா, இதெல்லாம் நீயே பண்ணியா? ஆமா, சூப்பர். பார்த்து சொல்லாத, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஏய், சூப்பரா இருக்கு. நிஜமாவா சொல்ற? நிஜமாலுமே சான்ஸே இல்ல. ஆனா கொஞ்சம் உப்பு கம்மி இல்ல? ம், பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லட்டு தான் வரவே இல்ல பாரதி, சொதப்பிடுச்சு. ஏன்? என்னன்னு தெரியல. சரி பண்ணிடலாம், விடு. எப்படி? வெயிட் பண்ணு, அவசரப்பட்ட எப்படி? ஓகே. 1 மணி ஆச்சு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்ப தூங்குவ? இனி எங்க தூக்கம்? அப்படியே இருந்தா விடிஞ்சிரும். ஐயோ, டயர்ட் ஆகாதா? மத்தியானம் ஒரு தூக்கம் போட்டுக்கலாம். ஆமா, லட்டு என்னாச்சு? அது பிடிக்கவே முடியல. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு. இங்க முதல்ல கொடு. ஏய், என்ன பண்ண போற? லட்டு தானே வேணும், இப்ப பார். பாகு இருக்கா? ஆ, எடு. இந்தா. லட்டு ரெடி. சூப்பர். நான் இவ்ளோ நேரம் ட்ரை பண்ண, உதிர்ந்துகிட்டே இருந்தது. எப்படி? உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ரெஸ்டாரண்ட்ல வேற என்ன பண்றேன்னு நினைக்கிற? சுபா பாத்து. இந்திரா பாத்து, கையில பற்ற போது. அம்மா நீ பாத்துட்டே நிக்கறா. ஏய் பாத்து. நீ வா ஜென்னி. இல்ல வேண்டாம். ஏன் வேணாம்? வேண்டானா விட. இந்திரா, நீ போய் பாரதி மகாவை கூட்டிட்டு வா. அவ ஏதோ வேலையா இருக்காப்பா. சொல்றேன்ல, நீ போய் கூட்டிட்டு வா முதல்ல. எதுக்குடி கூப்பிட்ட? நீ பட்டாசு வெடிக்கலையா? நான் என்ன சின்ன பிள்ளையா? ஏய், என்ன தேய்ச்சி குளிச்சா பட்டாசு வெடிக்கணும்ன்றது ஐதீகம். இல்ல சுபா, வேண்டாம். அப்பா எல்லாம் பட்டாசையும் வெடிக்க சொல்லி இப்பதான் சொல்லிட்டு போனாரு. ஆமா ஆமா, தலை தீபாவளிக்கு கண்டிப்பா பட்டாசு வெடிக்கணும். வா. வேணாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு. அதான் மாம்ஸ் இருக்கார்ல, தைரியமா களத்துல இறங்க. வா. என்ன மாம்ஸ், வாங்க. ஏன் அங்க நின்னுட்டு? வாங்க. வேணாம். என்ன பிரதர், பயமா? பயமா? எங்க மாம்ஸ்கா? மாம்ஸ், நமக்கு இந்த அசிங்கம் தேவையா? வாங்க வாங்க, வந்து ஏய், களத்துல இறங்க. ஏய், இருக்கட்டும் இந்திரா. வாங்க. இந்திரா, சொல்றேன்ல இந்திரா, வேணாம். ஏய், பாத்து போ. பிரதர் மகா, என்ன புரியுங்க. போதுமா? மீதி நைட்டு பாத்துக்கலாம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்.
நான் மடக்கலன்னா வேற யார் அடக்குவாங்க? இப்ப பாருங்க. ஏய் இந்திரா மேல போடுறத. ஏய் பப்ளி மாஸ், நீ ஒரு முடிவோட தான் இருக்க. பாரு 1000 வலை வைக்கிற ஆள் ஊசி பட்டாசுக்கு பயந்தா எப்படி? 1000 வலை தெருவுல தான் வைப்போம், அடுத்தவங்க தலையில இல்லம்மா. ஆளப்பாரு பப்ளி மாஸ். ஓய் போ 1000 வலை மாம்ஸ் பயந்து ஓடுறாரு பாருங்க. ஏய் நீ என்ன வேடிக்கை பாக்குற? போகலையா? நைட்டு சரியாவே தூக்கம் வரல, தலை வலிக்குது. இந்த புகையில தலைவலி ஜாஸ்தி ஆயிடும். மகாவா போல வா. ஏய் வேண்டான்னு வா சொல்றேன்ல. மகா. விடு. அது கொடுங்க. இந்த புடி. ஒண்ணும் ஆகாது புடி. போய் வை. வேண்டாம். வெய். எனக்கு பயமா இருக்கு. மாம்ஸ் பாருங்க வித பயப்படுறால. அவ கையை பிடிச்சு வைங்க. ஏய் அக்கா குடு. வேணாம் இந்திரா. போய் வைங்க. வை 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 வை. ஐயோ, பயமா இருக்கு. வை மகா. ஏய். ஐயோ நீ வேற ஆளை விடு. வை பாரதி மகா. இந்தா. எஸ்கேப் ஆயிட்டா. மாம்ஸ் இந்தாங்க நீங்க வைங்க. மகா, எனக்கு தலைவலி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. நான் உள்ள போறேன். வைங்க. ஐயோ என்னாச்சு? பட்டாசு கையில வெடிச்சிருச்சு. என்ன பாரதி பார்த்து பண்ண கூடாதா? நான் அப்பாக்கு ஃபோன் ஏய், இந்திரா, பண்ணி வேணாம். ஐயோ என்ன பாரதி இப்படி இருக்க? ஒண்ணும் இல்ல. ரொம்ப வலிக்குதா? வலிக்குதா? ஒண்ணும் இல்ல மகா, ஒண்ணும் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி இந்தா. இப்ப வலிக்குதா? இல்ல. எரியும் இல்ல? லைட்டா. ரெஸ்ட் எடு பாரதி. மகா இங்க கொஞ்சம் வா. அழுந்தியா? இல்ல. என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? சாரி பாரதி. எதுக்கு சாரி? இப்படி கையில அடிபட்டு சாரி பாரதி. என்னாச்சு உனக்கு? ஏய் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, 2 நாள்ல சரியா போயிடும். என்ன மகா, என்ன மகா இதெல்லாம்? எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அழுகிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியாது பாரதி, என் ராசி எப்படி. ராசியா? புரியல எனக்கு. உனக்கு தெரியும்ல, என்ன பொண்ணு பார்க்க வந்தப்பவே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒருத்தர் காணாம போயிட்டாரு. கல்யாணம் ஆனதும் அதையெல்லாம் மறந்து போயிருந்தேன். இப்போ உனக்கு அடிபட்டதும் பகீர்னு இருந்தது. லூசா மகனே, நான் கிளை சேர்ந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? ப்ளீஸ் இப்படி லூசு மாதிரி ராசி ஜாதகம்னு யோசிக்காத. இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க வா உட்காரு. நல்ல கடையில பட்டாசு வாங்கணும் மாமா சொன்னாரு. காசு கம்மியா இருக்குன்னு பக்கத்து கடையிலே வாங்கினது நான் தான். அதுக்கு தான் சரியா என் கையிலே வெடிச்சிருக்கு. இன்னொரு தடவை ராசி என்னாலதான்னு சொன்னேன், பல்ல கழட்டிடுவேன். கழட்டுவ. கொஞ்ச நேரத்துல என்னென்னவோ யோசிச்சுட்டேன். உன்னை கேட்காம அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற கில்ட்டே எனக்கு போகல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அதெல்லாம் யோசிக்காதேன்னு.
இல்ல பாரதி, உனக்குன்னு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். எல்லாத்தையும் எனக்காகவும் அப்பாவுக்காகவும் விட்டு கொடுத்துருப்பேன். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அவன் நமக்காக எவ்வளவோ செய்யறான், நம்ம பாரதிக்காக ஒண்ணுமே செய்யலன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது என்ன பிஸ்னஸா? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது பண்ணுறதுக்கு. எனக்கு மாமா, அப்புறம் நீ, எனக்கு எல்லாரும் முக்கியம். என் அதிர்ஷ்டம் இல்லை நீங்கள் தான். உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது மகா. அடிக்கடி நான் ஏதோ தியாகம் பண்ண மாதிரி பேசுகிறேன். நீங்களா இல்லைனா இன்னைக்கு இந்த பாரதியே இல்லை. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம், கொஞ்ச நேரம் இங்கே இரு. ரொம்ப எரியும்ல? நீ கேட்குறப்ப தான் நானே இதை கவனிக்கிறேன். நீ பேசுனப்போ தெரியல. உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? ஏய், அதுலேயும் உனக்கு டவுட்டா? நீ இப்படி பேசி கேட்டதே இல்ல. உன்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாட்டையும் பேச முடியுமா? ஆயின்மெண்ட் போடவா? எரிச்சல் குறையும். ம். காட்டு. இப்படி ஆயிடுச்சுல்ல? ஒரு நிமிஷத்துல பட்டுடுச்சுல்ல? எல்லாமே ஒரு நிமிஷத்துல தான் நடக்கும். ஏய், என்ன பண்ற? என்ன மகா? இரிட்டேஷன் குறையும்ல? ஆமா, குறையுது. இப்படி காட்டு.